ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 82வது திருப்பெயர் சுரைர் வந்தியாஜ நமஹா. எல்லா தேவர்களாலையும் வணங்கப்படுபவனுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ மோகினி ஸ்மராதி சாத்ருஸ்தவம்னு ஒரு ஸ்துதி இருக்குது. அதில் மோகினி உருவெடுத்ததான ஹரி, மன்மதனை எரிச்சதான பரமேஸ்வரன், சாஸ்தா, இந்த 3 பேரையும் ஒரே ஸ்லோகத்தினால் ஸ்துதிக்கப்படுறதாக ஸ்தோத்திரம் பண்ணுறதாக அது அமைஞ்சிருக்கு. திருதச நூத்தானு சமிருத்தி நிகர பிரதான தக்ஷஸ்மிருத்தின்னு விரதிரதான் சமஸ்த விபவாபய பிரதாய அர்ச்சனான் ருச்சிரதனூன் ஹிரண்ய ஜடர பிரமுக்கிய தேவார்ச்சிதாம் திரிபுவன மோகனாகிருதி ஹரிஸ்மராரி சாஸ்திரூன் பஜே. அதாவது 33 கோடி தேவர்களாலே நமஸ்காரம் பண்ணப்படுபவர்களாக இருக்கார்கள். யார்? இந்த 3 பேரும். மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் பரமேஸ்வரன், சாஸ்தா, அம்மா அப்பா குழந்தை. இந்த 3 பேரும் 33 கோடி தேவர்களால் பூஜிக்கப்படுறவராக இருக்கார். நம்ம சாஸ்திரங்கள் இந்த 33 தேவதைகளை ஒரு கணக்கிட்டு அவர்களுக்கு பரிவாரங்களாக கோட்டின்னு போட்டது. இந்த இடத்துல கோட்டின்னு சொல்லி சொன்னால் கணக்கில்லாதன்னு அர்த்தம், ஆனால் அநேகமான தேவதைகள்னு அர்த்தம். தனது பக்தர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கறதுல எப்பவும் ஸ்மரிச்சுண்டே இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நினச்சா எல்லா விதமான செல்வ செழிப்பும் வரும். யார்? இந்த 3 பேருமே. அதே பிரகாரம் வைராக்கியம் இருக்கிறவர்களை கண்டு சந்தோஷப்படுபவர்கள் இந்த 3 பேரும். தன்னை யார் பூஜை பண்ணுறாளோ அவர்களுக்கு எல்லா விதமான வைபவம்னு சொன்னால் எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய தன்மை, ஐஸ்வர்யம், குழந்தைகள், இன்னும் எல்லாமும். அதே பிரகாரம் அச்சமின்மை, பயமில்லாமல் இருக்கிறத கொடுக்குறவளாகவும் இந்த 3 பேர் இருக்கார்கள். ஹிரண்ய ஜடரன்னு சொல்லி சொன்னால் ஹிரண்ய கர்ப்பன், அதாவது பிரம்மதேவன் முதலான எல்லா தேவதைகள்னாலையும் இந்த 3 பேரும் சதா பூஜிக்கப்பட்டு கொண்டே இருக்கார்கள். மேலே சொன்னதெல்லாம் தேவதைகளுக்கு பொருந்தும், மனுஷர்களுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். யார் யார் இவர்களை அர்ச்சிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேத்துக்கும் அத்தனை விதமான மங்களங்களையும் கொடுக்கறதுனால தேவதைகளும் பகவானை பூஜை பண்ணுறார்கள் இல்லையா? அது அங்கே சொல்லப்படுறதாக இருக்குது. அதே பிரகாரம் 3 லோகங்களையும் மோகிக்க செய்கிற உருவம் இந்த 3 பேருக்கும் இருக்குது. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி பகவான் ராவணை வர்ணிக்கும் போது பும்சாம் மோகன ரூபாய, அதாவது பகவானை பார்த்து ரிஷிகள், இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை சேத்தன அச்சேதனங்கள், செடி கொடி ஆண்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு ரூபம் உண்டான்னு மோகிப்பர்களாம். பரமேஸ்வரனுக்கு கேட்கவே வேண்டாம் அவருடைய அழகை. அதனால தான் பரமேஸ்வரனுக்கு சொக்கர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அழகுனால அப்படி மீனாட்சியான பரதேவதையே சொக்க வைக்கிறார். சொக்கர்னு ஒரு பேர், சுந்தரர்னு அவருக்கு பேர், சுந்தரேஸ்வரர்னு பேர். மகாவிஷ்ணுக்கும் அழகர்னு பேர், கள்ளழகர், அழகர், சுந்தரபாகு, சுந்தர தோளுடையான் என்னையாளுடையான்னு ஆண்டாள். அதனால் இப்படி எல்லா பேரும் இருக்கு இல்லையா? இந்த 2 பேரும் ஆண்டவனுக்கு உண்டு, சாஸ்தாவுக்கு. சுவாமிக்கு நிறைய இடங்களில் அழகர்னே பேர், திருமேனி அழகர்னு பழவூரில் ஒரு சாஸ்தா இருக்கார். அதே பிரகாரம் சுந்தர சாஸ்தா அப்படிங்கிறதான பேரோடையும் பகவான் இருக்கார். அதனால் அப்பா அம்மா பகவான் இந்த 3 பேருக்கும் இது எல்லாமே பொருந்துகிற காரணத்தினால அப்படி இருக்கக்கூடியதான இந்த 3 பேர்களையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதில் ஆரம்பத்திலேயும் 33 கோடி தேவதைகள், ஹிரண்ய கர்ப்பன் முதலான தேவதைகள். அதனால் எல்லா விதமான தேவதைகளினாலையும் சதா பூஜிக்கப்பட்டே கொண்டிருக்கக்கூடியதான பகவான் அப்படி இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.